சரியா? இதுல முக்கியமானது பாருங்க, அவரு தாவேக்காவில இணைந்ததுக்கு முன்பே எடுக்கப்பட்ட காட்சி என்றால் அவர் ஐஆர்எஸ் பதவியை ராஜினாமா செய்தது மே 22. அரசு அதிகாரி சினிமாவில் நடிக்கக்கூடாது. தாவேக்கா மாணவர்களுக்கு பரிசளிக்கும் நிகழ்ச்சி நடந்தது மே 30. இந்த இடைப்பட்ட காலத்துல அவசரமா அவரை வச்சு காட்சி எடுக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா? என்ன இவன் அவுத்துடுறாங்க, என்ன இது எனக்கே புரியல. இந்த இடப்பட்ட காலத்துல அருண்ராஜ் வச்சு ஒரு படம் எடுத்தாங்களோ, சேர்றதுக்கு முன்னாடி நீங்க வாங்க, சேர்றதுக்கு முன்னாடி வாங்க நம்ம படத்துல நடிச்சிருங்க அப்படின்னாங்களா? என்ன கதை கொடுத்தாங்கன்னா நமக்கு தெரியல. இன்னொரு சுவாரஸ்யமான தகவல் வச்சிருக்கேன். பராசக்தி ட்ரெய்லர் ரிலீஸ் ஆயிருச்சு. செவுட்டுலயே வைக்கிற மாதிரி அந்த டைரக்டர் எல்லாம் அந்த டைலாக் வேற வச்சிருக்காங்களா, அதனாலதான் கோவம். கேசரியா வரலாற்று சிறப்பு மிக்க படமா அப்படின்னும் போது அவங்களுக்கு வைத்தறிச்சல் எல்லாமே இப்பதான் தெரியுது. டெல்லினா இந்தியாவா, எங்களுடைய பிரச்சனைக்காக நான் டெல்லி போவேன்னா டெல்லி தான் இந்தியாவான்னு ஒரு டைலாக் வருது. நாங்க இந்திக்கும் இந்தி பேசுபவர்களுக்கும் எதிரி இல்லடா, இந்தி திணிப்புக்கு தான்டா எதிரின்னு ஒரு டைலாக் வருது. மதராசி டெல்லிக்கு போனா இந்தி பேசுறான், டெல்லிக்காரன் இந்திக்காரன் வந்து மதுரைக்கு வந்தா தமிழ் பேசுறான்னு நம்ம ஜி ஒரு ஊமை குத்து சதாக் முப்பாக்கு தூமாள் மழை அப்படின்னு வரல, அது ஒரு ஊமை குத்து. நேற்று அமித்ஷா அவர் வந்தப்ப கூட என்ன மன்னிச்சிருங்க தமிழ்ல பேச முடியலன்னாரு. ஏப்பா 10 வருஷமா ஆட்சியில இருக்கிறீங்க, தமிழ்லாம் கத்துக்கலையா? நீங்க இந்த நாடு முழுவதும் இருக்க மொழியை கத்திருந்திருக்கணும். ஏன்னா உங்களுக்கு அவசியம். ஏன்னா இந்த நாடு முழுவதும் இருக்கவங்களுக்கு தான் நீங்க அமைச்சர். உங்களுக்கு தேவை இருந்தே உங்களால ஒரு மொழியை கத்துக்க முடியல, எங்களுக்கு தேவையே இல்லாம நாங்க இந்த மொழியை கத்துக்கணும் அப்படின்ற ஒரு கேள்வி வருது இல்ல. இந்த காட்சியெல்லாம் இந்த படத்துல வச்சிருக்கிறாங்க.